நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். சமூகத்தில் பல விடயங்கள் பேசு பொருளை உண்டு பண்ணியிருந்தாலும் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் வாரம் சார்ந்து பல செயற்பாடுகள் இல்லாட்டி அது சார்ந்த நகர்வுகள் பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது. வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நினைவு கூறுவதாக கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல அந்த பவனி ஊர்தியானது சென்று கொண்டிருக்கிறது. கிளிநொச்சியில் நேற்று நாள் சென்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளும் பயணப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் மே 18ஆம் தேதி அந்த இடத்துக்கு செல்லும் என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மே 18 உணர்வுபூர்வமாக நாம் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற விடயத்தையும் எல்லோரும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்ற இந்த வேளையில் ஈழத்தமிழர் விவகாரத்தை ஆளும் NPP அரசானது எப்படி கையாளுகிறது, மிக கனகட்சிதமாக கையாண்டு கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்நழைப்பின் நீதி வேண்டி போராடுகின்ற அதே இனத்திலிருந்து குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பின் பிரதிநிதி தலைப்படுகிறார். இது ஆபத்தான சமிக்கை மட்டுமல்ல, கடந்த 16 ஆண்டுகளாக கோரி வந்த இன அழிப்புக்கான நீதி என்பது சமச்சீரற்றதாக்கப்படுகிறது என்ற விடயம் இங்கு பதிவாகி இருக்கிறது. தமிழர்களுடைய உரிமை ஸ்ரீலங்காவின் தமிழர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது, அவர்களின் குரல் நசுக்கப்படுகிறது என்பது எல்லாம் இந்த ஒற்றை விடயத்தில் ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது ஒரு நல்லாட்சி முகமூடி போர்த்திய இந்த அரசு. ஈழத்தமிழர்களை இன்னும் பிளவுகளில் நீங்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து தின்ன முயலுகின்ற நேரம் கிடைக்க வேண்டிய நீதியும் கேப்பாரற்று கிடக்குது என்ற விடயம் இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, தமிழ் மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவில் சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையானது நாங்கள் யார்கிட்ட நீதியை வேண்டி நிற்க வேண்டிய தேவை இருக்கிறதோ அந்த இடத்துல எப்படி இருக்கிறது என்கின்ற அந்த நிலைப்பாட்டை அரசியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக எடுத்துரைத்துகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. இதையும் தாண்டி கொடிய இன அழிப்பின் கோர முகத்தை தரிசித்த ஒரு இனத்திலிருந்து ஒரு இளைஞன் இன்று கொன்றொழித்தப்பட்டவர்களின் முகமாக சர்வதேச படலைகளை தட்டி கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி லக்ஷ்மன் கதிர்காமர் பயன்படுத்தப்பட்டாரோ அதே பாணியத்தான் இந்த அரசின் கூட்டில் இருந்தவர்கள் மீள அரங்கேற்கின்றார்கள். ஈழத்தமிழர்களே, நீங்கள் பெருமைப்பட்டு புகழாரம் சூடிய உங்கள் மனம் வென்ற மாற்றத்தின் கட்சி, நீங்கள் மாற்றத்தின் தாய் பிள்ளைகள் தான் என்பதை வேறு பிரித்து காட்ட ஆரம்பித்து விட்டது என்ற விடயத்தையும் அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் தேர்தல்கள் வருகின்ற பொழுது ஒரு மாற்றம் வேண்டும், இருக்கக்கூடியவர்கள் வேண்டாம் என்று சொல்லி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய வாக்குகளை அள்ளி நிறைத்திருந்தார்கள். அதே போன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற பொழுது சற்று சிந்தித்தார்களோ என்ற மிகப்பெரிய கேள்விகளை உண்டு பண்ணியிருந்தது. ஏனென்றால் தமிழ் கட்சிகளுக்கு தங்களுடைய ஆதரவுகளை முன்வைத்திருந்த நிலையில் இதையும் தாண்டி கனேடிய தூதுவரை அழைத்து பேசிய வெளிவிவகார அமைச்சர் ஒரு நிச்சயமற்ற உறுதிப்படுத்தப்படாத இனப்படுகொலை தீர்மானத்தை நினைவு சின்னமானதை கண்டித்திருக்கின்றார். ஈழத்தமிழினம் கொத்து கொத்தாய் கந்தக அரியும் இல்ல வாயுவை சுவாசித்து மடிந்து கிடந்தத மனச்சாட்சியே இல்லாம நிராகரிக்கின்ற ஒரு கூட்டத்தை தான் ஊழலற்ற ஆட்சிக்காக கொண்டாடி தீர்த்திருக்கின்றார்கள். ஈழத்தமிழர்கள் வேண்டுவது இலங்கையில் ஒரு ஊழலற்ற ஆட்சியா அல்லது கொடு நெஞ்சிறைந்து கொல்லப்பட்ட நம் சனங்களுக்கும் குழந்தைகளுக்குமான நீதியா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் கனடாவில் அந்த நினைவு ஆலயம் இல்லாட்டி நினைவு தூவி வந்தங்க கட்டப்பட்ட விடயத்துக்கு NPP அரசில் இருக்கக்கூடியவர்கள் பல விமர்சனங்களையும் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தாலும் இப்படியான ஒரு சம்பவம் நிகழவில்லை என்கின்ற விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அரசு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள். இந்த பின்னணியில தான் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இல்லை, நடக்கவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை நிறைத்திருக்கின்றோம், ஆதரவுகளை அளித்திருக்கிறோம். ஆக இனி வருகின்ற காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ற பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் தான் இப்பொழுது தமிழ் தாயகத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய சுய நிர்ணயம் என்கின்றோம், உரிமை என்கின்றோம், அதனுடைய நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது. இதில் விரைவாக ஐநா மனித உரிமைகள் மன்றில் இந்த பிரதி அமைச்சரை சந்திக்க போகிறார்கள் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இன அழிப்பு நிகழ்த்தப்படவில்லை என்று ஸ்ரீலங்காவினுடைய வெளிவகார குழுவினுடைய தலைவர் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் காணப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சார்ந்த கருத்துக்கள் தமிழர் தாயக பகுதியில் இடம்பெற்ற இனப்படுகொலை சார்ந்து பல நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னும் பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்துக் கொண்டிருக்கின்றன. இதிலும் குறிப்பாக இலங்கை அரசானது இல்லை, அவ்வாறான செயற்பாடு இடம்பெறவில்லை என்று சொல்லுகின்றார்கள். கடந்த அரசுகள், கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் கூட அப்படியான ஒரு செயல் இல்லை என்ற விடயங்களை முன்வைத்திருந்தாலும்
இருப்பினும் அதுக்கான சான்றுகள் இருக்கின்றது என்கின்ற வகையில் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் அவர்களுக்கான தீர்வு என்ன என்பது இன்றும் கிடப்பில் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆண்டுகள் நிறைவடைந்து கொண்டு செல்கின்றதை தவிர அவர்களுக்கான தீர்வுகள் என்பது இற்றை வரைக்கும் கிடைக்கவில்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி கனடாவின் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறப்பதில் கனடா அரசின் நடவடிக்கை குறித்து தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவிக்க வெளியுறவு அமைச்சகத்துக்கு கனடிய உயர் ஸ்தானிகரை அழைத்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வரவேற்றிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை பாதுகாக்க தங்களுடைய உயிரை தியாகம் செய்த தமது மாவீரர்களான இலங்கை இராணுவத்தை பாதுகாப்பதற்கும் பயங்கரவாதம் மீண்டும் இங்கு தலை தூக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கும் என்று தான் நம்புவதாக நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். தமிழ் சமூகத்தை பாதுகாக்கவும் அதன் இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை காணவும் நான் முழு மனதுடன் விரும்புகின்றேன் என்ற விடயத்தை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வழியில் மற்ற அனைத்து சமூகங்களும் நிம்மதியாக செழிக்க விரும்புகின்றேன் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இலங்கை ராணுவம் தனது சொந்த மக்களை கொன்ற பிறகும் புலிகளை சட்டப்பூர்வமாக அழித்து விட்டது. கனடா போன்ற நாடுகள் தங்கள் சொந்த அரசியல் லாபத்துக்காக பொய்யான இனப்படுகொலை கதைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். உண்மையில் நாமல் ராஜபக்ஷ சொல்வது எந்த அளவுக்கு ஒரு உண்மை சம்பவம் என்பதை நாங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு தமிழர் தாயக பகுதியில் அந்த காலப்பகுதியில் அவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள், கண்ணீர் அவ்வளவு இருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய தந்தையினுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற இந்த செயற்பாடு நடக்கவில்லை என்கின்றது எந்த அளவுக்கு சரியான ஒரு விடயமாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் அரசியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயங்களாக இருக்கிறது. இன்று நடந்தது என்கின்றதை நாளைக்கு நடக்கவே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே தமிழர் தாயக பகுதி மக்களுக்கு இதுவரைக்கும் எவ்வாறான தீர்வு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கனடா இந்த விடயத்தை செய்திருக்கின்றது. அது சார்ந்து பல நகர்வுகளையும் பேசு பொருளையும் உண்டு பண்ணியிருக்கின்ற இந்த பின்னணியில் தான் வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் சொல்லுகின்றார், கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்த ஆதரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அத்தகைய நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான அனுமதிக்கு இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்பை தான் மீண்டும் வலியுறுத்தினர் என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த நடவடிக்கைகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்கி குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் விஜித கேரத் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இனப்படுகொலை தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் கட்டியதுக்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு வெளியிட்டு இருக்கின்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பான அறிக்கை இலங்கையின் வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சினால் கடந்த 14ஆம் தேதி வெளியிடப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இலங்கையில் போரின் இறுதி கட்டத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகமான அதிகாரியாலும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் இது தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்ற விடயத்தையும் அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார். குறித்த தவறான கதையை இலங்கை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் தேர்தல் ஆதாயத்துக்காக இது முதன்மையான பிரச்சாரம் செய்யப்பட்டது என்ற விடயத்தையும் அவர்கள் எதிர்ப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதில் பல விடயங்களை அந்த அறிக்கையில் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி இலங்கை அரசின் அறிக்கையில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. ஏப்ரல் 2021 கனடாவின் வெளியுறவு திணைக்களம், வர்த்தக மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக கனேடிய அரசாங்கம் எந்த கண்டுபிடிப்புகளையும் செய்யவில்லை என்பதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தி இருப்பதையும் சொல்லியிருந்தார்கள். கனடா 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்ததோடு 2024 ஜூன் மாதத்திலும் அந்த பெயரை மீண்டும் உறுதிப்படுத்தி இருந்தது. கனடாவின் பிரம்டனில் உள்ள சிக்குவாகபூஷி பூங்காவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்ற ஒன்று அழைக்கப்படுவதை இலங்கை அரசாங்கம் பலமுறை கடுமையாக எதிர்த்திருப்பதாகவும் இது வருந்தத்தக்க முயற்சியை தடுத்து தலையிடுமாறு கனடாவின் பெப்ரல் அரசாங்கம் பிரம்டன் நகர சபையையும் பலமுறை கோரியிருக்கின்ற விடயத்தையும் அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார்கள். இந்த கட்டுமானம் பரந்த இலங்கை மற்றும் கனேடிய சமூகங்களில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்ற விடயத்தை இலங்கை கருத்து இப்படியான விஷயம்தான் நடக்குது என்ற விடயத்தை சொல்லியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இவர்களுடைய இந்த அறிக்கையை பார்க்கின்ற பொழுது தமிழக தாய பகுதியில் இனப்படுகொலை என்ற ஒரு விடயம் இடம்பெறவில்லை என்ற வகையில் பல அறிக்கைகளாக இருக்கிறது. ஆகவே உண்மையில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் சர்வதேசமே உற்று நோக்கி கொண்டிருந்தது ஸ்ரீலங்காவில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று. அதிலும் தாண்டி பல ஆண்டுகளாக தொடர்ச்சி
தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய கணவர் தன்னுடைய உறவுகளை தேடி அவர்கள் அழுகின்ற அந்த அழுகுரல் கூட கேட்கவில்லையா என்கின்ற பல பெரிய கேள்விகள் இருந்தாலும் தற்பொழுது ஸ்ரீலங்காவில் அதுவும் தமிழ் தாயக பகுதியில் இடம்பெற்றது இனப்படுகொலை இல்லை, இவ்வாறான செயற்பாடு அரசியல் லாப நோக்கத்துக்காக செய்கிறார்கள் என்று கனடா மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கனடா போன்ற இன்னும் பல நாடுகள் ஸ்ரீலங்காவில் இனப்படுகொலை இடம்பெற்றது அதுவும் தமிழ் தாயக பகுதியில் என்று அங்கீகரித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி போகிறது, தமிழர்களுக்கான தீர்வு எப்படி இருக்க போகிறது, என்ன எங்களுடைய தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்பிபி அரசையோ இல்லாட்டி வரக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்டையோ தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துவிட்டு மௌனம் சாதித்திருக்க போகிறார்களா, இல்லாட்டி தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறான தீர்வை மக்களுக்கு வேண்டி கொடுக்க போகிறார்? காலகாலமாக சொல்லுவது போலதான் பொங்கலுக்கு தீர்வு வரும், தீபாவளிக்கு தீர்வு வரும் சொல்லி கடைசியில் அவரே இல்லாமல் போயிட்டார் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் பல பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியே இனி வருகின்ற நாட்களிலும் பேசுவது மாத்திரமாக இருக்க போறார்கள், இல்லாட்டி நாடாளுமன்றத்தில் தங்களுடைய லாபம் சார்ந்து எதுவும் பேச போகிறார்கள்? அது எல்லாம் என்ன நடக்க போகிறது, மக்களுடைய தீர்வு சார்ந்து மக்களுடைய நன்மை சார்ந்து என்ன செய்ய போகின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. இதிலும் குறிப்பாக காணாமலாக்கப்பட்டவர்கள் OMB என்ற ஒரு அலுவலகம் நிறுவப்பட்டிருக்கின்றது. அவர்கள் உள்ளக பொறிமுறை ஊடாகத்தான் தீர்வு தருவோம் என்று சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இல்லை, எங்களுக்கு சர்வதேசம் தான் தீர்வு தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக தாயக பகுதியில் போராட்டங்களும் சத்தங்களும் குளர்களும் இல்லாட்டி அவர்களுடைய எதிர்ப்பை எவ்வாறான ஆர்ப்பாட்டங்களூடாக தெரிவிக்கக்கூடியதாக இருந்துச்சோ சகல விதத்திலும் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களையும் தங்களுடைய எதிர்ப்பினையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லா விடயமும் பார்க்க போனால் தமிழ் தாயக பகுதியில் இடம்பெற்ற அநியாயங்கள் சார்ந்து இல்லாட்டி அவர்களுக்கு இடம்பெறுகின்ற அந்த அடக்குமுறைகள் சார்ந்து எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் கையாண்டு சரியான தீர்வு கொடுத்ததாக தெரியவில்லை. கிடப்பிலேயே போடப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் மே 18 அன்று என்ன நடக்கப் போகிறது. கடந்த கால ஆட்சிகளில் இடம்பெற்ற அந்த தடைகள் இல்லாட்டி கடந்த காலங்களில் இடம்பெற்ற தவறுகள் ஏதாவது இடம்பெறப் போகிறது, இல்லாட்டி எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைவு கூறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட போகிறதா, ஒரு சுமூகமான அமைதியான சூழ்நிலை இருக்க போகுதா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.